திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ராம் ஃபிலிம் ஃபேக்டரி அண்ட் எம்எஸ்கே மூவிஸ் அவங்களுடைய ரிலீஸில் வந்த படம் தான் ட்ரெண்டிங் அப்படிங்கிற படம். இந்த ட்ரெண்டிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ட்ரெண்டிங் இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டிங், இது வைரல் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய கதையும் வந்து இந்த சமூக வலைதளம் அதை பற்றி தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதாநாயகன் கலையரசன் நடிச்சிருக்காரு, அந்த கதாநாயகியா பிரியாலயா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வித்யா போர்ஜியா, அதுக்கப்புறம் பெசன் நகர் ரவி, பிரேம், இவங்கெல்லாம் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மீனாட்சி ஆனந்த், சாம்சிஎஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, பிரவீன் பால் வந்து சினிமாட்டோகிராஃபி, எடிட்டர் வந்து நாகூரான் ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் வந்து மான்ஸ்டர் முகேஷ் வந்து ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னா படத்தில் சில ஃபைட் காட்சிகள்லாம் இருக்குது. அண்ட் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சிவராஜ்யன் அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச காலங்களாக இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் தான் வந்து சில பேருக்கு வாழ்க்கையாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கதையில் சொல்ல வர ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீல்ஸ் பண்ணுறது, சேனல்ஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிறைய கான்டென்ட்ஸ் போடுறாங்க. அந்த கான்டென்ட்டுக்கெல்லாம் நிறைய வியூஸ் வருது, வியூஸ் வந்தால் காசு வரும். ஸோ அதுவே வந்து அவங்களுடைய மெயின் தொழிலாகவே மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா வேறு வேலை எதுவும் பார்க்காம இந்த யூடியூப் அப்படிங்கிறதுலையே சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடலில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பேர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இந்த வீடியோஸ் எதை பற்றி போடுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, அன்றாட அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம் அதெல்லாமே வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி டக்குன்னு வந்து போடுறது. அதுதான் வந்து அவங்களுடைய வீடியோஸாக இருக்குது. அதில் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது, காலைல போய் காய்கறி வாங்குறது, சமைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுட் சேலஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபிட்னஸ் சேலஞ்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த ரீல்ஸில் வந்து ஒரு சாங் போட்டு அந்த சாங் வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நிறையா பண்ணி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நிறைய காமெடியான சில எலிமெண்ட்ஸு, ரியலாக நடக்கிறப்ப அந்த அவங்க ரியலாக கடைக்கு போகிறதும் ஹோட்டல் போகிறதும் அந்த போகிறதப்பே அதை வந்து ஷூட் பண்ணி போடுறது, இன்றைக்கி இதை சாப்பிட்டு வாங்குறது, அந்த இடத்துல நடந்த காமெடியான விஷயங்கள். ஸோ எப்போவுமே அவங்க வந்து கேமரா மைக்கோடையே எப்போவுமே இருப்பாங்க. அவங்க வந்து இதுதான் அவங்களுடைய ஜாப், அதுதான் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்படி நிறைய பேர் இங்கே இருக்கிற காலகட்டத்தினால இந்த கதை வந்து அதை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. அந்த படத்துடைய கதாநாயகியும் வந்து அந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் அப்படிங்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து பயங்கரமாக நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. பெஸ்ட் பேர்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. வழக்கம் போல் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுடைய கண்டென்ட் ரொம்ப வைரலாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ நீங்கள் தான் வந்து இந்த ரொம்ப ஆதர்ச தம்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவார்டு தர்றது என்ன, அதுக்கப்புறம் வந்து அவங்க யூடியூப்பில் கோல்டன் ஐக்கான் வாங்குறது, சில்வர் ஐக்கான் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, நல்லா காசு வரும், பெரிய வீடு கட்டியிருப்பாங்க. அதுவும் உண்மைதான். அதாவது என்னன்னா, யூடியூப்பில் இன்றைக்கி எப்படின்னா நல்ல இந்த மாதிரி வந்து செல்ஃபாக அந்த மாதிரி வீடியோ போட்டு அதை பயங்கரமாக சம்பாரித்து வீடு காருன்னு வாங்கி நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க. நல்ல வருமானங்கள் வருது, நிறைய பேர் அதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த படத்துலையும் வந்து அதை தான் கதையாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கதையில் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது, இது போடுறது, இதிலே ஒரு ட்விஸ்டா அப்படின்னு இல்லாமல் இதில் ஒரு கதை. அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் சர்ப்ரைஸாக அவங்க யூடியூப் சேனலே டெலீட் ஆகிடும். என்னது யூடியூப் சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருப்பாங்க. அப்புறம் யூடியூபுக்கு கால் பண்ணி இது பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ என்னென்னா வருமானங்கிறது வேற ஒர்க்கே கிடையாது, இதுதான் வருமானம். அப்படி இதுதான் வருமானம்னு இருக்கும் பொழுது அது வந்து நின்று போச்சுன்னா எவ்வளோ கவலையாக இருக்கும். அப்போ உடனே அந்த இடத்துல வந்து வீடு கடன் வாங்கினது எப்போ தருவேன் அப்படின்னு சொல்லி பெசன் ரவி அவர் வந்து அவர் வந்து அந்த கடனை வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக வருவார். ஸோ அந்த கடன் தொல்லை நிறையா இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். அந்த ஃபோன் காலில் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா, இட்ஸ் அ ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டி ஷோவா, என்ன ரியாலிட்டி ஷோ அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணால் உங்களுக்கு காசு வேணும். என்ன காசு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த அட்ராக்ஷன், அந்த கேமில் வந்து ஒரு அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, திடீர்னு வந்து இந்த ஒரு 3 வாட்டி உங்கள் வீட்டு காலிங் பெல் அழுதுனீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு டாஸ்க் அப்படின்னா டாஸ்க்கை கொடுத்துருவாங்க. டாஸ்க்கை கொடுத்தோன்னே உடனே 3 வாட்டி காலிங் பெல் வந்துடும், டக்குன்னு இவங்க அக்கௌண்ட்டில் காசு வந்துடும். என்னடா அது 3 வாட்டி காலிங் பெல் வந்துன்னா காசு வருது அப்படின்னு சொல்லி இது என்னதுன்னு பார்ப்போம்,
யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோனில் ஒருத்தர் வருவார். வந்தோடனே நீங்கள் இந்த கேமுக்கு ஓகே சொன்னீங்கன்னா, சரி கேம் ஓகே யாருக்கு, இது ஒரு ரியாலிட்டி ஷோ, இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, பட் நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ நாள் விளையாண்டிங்கன்னா இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த கதை ஆரம்பிக்கும் போது உடனே அந்த ஃபோனில் சொன்னவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு வந்து சில பேர் வந்து செட் பண்ணுறாங்க, கேமராலாம் செட் பண்ணுறாங்க, எல்லா ரூம்லையும் கேமரா செட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மானிட்டரு, அந்த மானிட்டரில் தான் அந்த பர்சன் வந்து பேசுவார். அந்த பர்சன் வந்து பேசும்போது அவர் முகத்தை காமிக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிக் பாஸ் மாதிரியே இருந்தது. இந்த பிக் பாஸில் வந்து இந்த வாய்ஸ் யாருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. இந்த வாய்ஸ் இவருதான், இவரு அதை பேசுகிறாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேசுகிற அந்த டயலாக்லாம் வந்து கேட்டுட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு தெரியாத முகம் ஒன்று ஒரு கேமை கண்டக்ட் பண்ணுது. இதுதான் உங்கள் டாஸ்க், இன்னைக்கு இந்த டாஸ்கில் நீங்கள் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, தப்பு, நீங்கள் ஆடினது தப்பு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வாய்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கேம், பிக் பாஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய லைவ் வீடியோஸ்னால் எப்படின்னா, அந்த கேமரா வச்சு இவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன டாஸ்க்கை எப்படி பண்ணுறாங்க, இதை மக்கள் பார்க்கணும். அப்போ வந்து கேட்பாங்க, ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா, உங்கள் டாஸ்க்கு நீங்கள் பண்ணதை பார்த்தது நிறைய பேர், உங்களுக்கு இந்த டாஸ்கில் ஜெயிச்சதுக்காக இவ்வளோ, அப்புறம் அந்த டாஸ்கில் இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அந்த வியூஸுக்கு 1000 ரூபான்னு மதிப்பு வச்சா அத்தனை வியூஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோனா, இது என்னடா அது யூடியூப்பை விட நல்லா இருக்குதே, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்து மேலே ஒரு ஆசை வரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் சம்பாதிக்கும் போது என்னென்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த 2 பேர் தான், அந்த வீட்டுக்குள்ளே தான் கதை. இந்த வீட்டுக்குள்ளே கதைங்கும் போது நமக்கு வந்து அதை இன்ட்ரெஸ்டிங் ஆகுறாங்க. அது ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே லொக்கேஷனில் ஒரு படத்தை பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் a வெரி வெரி டஃப் ஜாப். வெரி டஃப் ஜாப்னு என்னென்னா, நல்ல டைலாக்ஸ் வேணும், கான்டென்ட் இருக்கணும், பயம் இருக்கணும், ட்விஸ்ட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அது நமக்கு தெரியவே கூடாது, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, வீட்டை விட்டு வெளில போகலன்னு. அதை இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்ட் அந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்க எப்படி அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த டாஸ்க்கு இவங்களை அப்படியே கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது. இந்த கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கு பெரிய பதட்டம், சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்ச காசை லூஸ் பண்ணுறாங்க. அதான் அந்த பெட்டிங் மாதிரிலாம் சில விஷயம் இருக்குது. ஸோ என்னடா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த ஒவ்வொரு டைமும் அந்த ட்விஸ்ட்டு, அப்போ வந்து இவர் வந்து அதை கேட்பார். பட் அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னென்னா, யார் இந்த ஷோவை பார்க்குறா, யார் இந்த காசெல்லாம் தரா அப்படின்னா, வேர்ல்டில் இந்த ஷோவை நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இப்போ நீங்கள் பண்ணுறத வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க, இதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து காசு வந்து பெட் பண்ணுறாங்க, அதுலேருந்து தான் இந்த கேமை நாங்கள் நடத்துகிறோம், அதுலேருந்து தான் காசு வருது அப்படின்னோடனே நமக்கு என்னென்னா, ஒருவேளை அந்த நடத்துகிறோம் ஏதாவது வில்லனாக இருப்பானோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் வருது. ஆனால் என்னென்னா, அவன் ப்ராப்பராக டாஸ்க் வச்சுக்கிட்டே இருக்கான், ப்ராப்பராக டாஸ்க் வைக்கிறான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கதைப்படி வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, பர்வர்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இந்த பர்வர்டட் பர்சன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. இந்த பர்வர்டட் பர்சன்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய சோகத்தை, ஒருத்தருடைய துயரத்தை என்ஜாய் பண்ணுறது அப்படின்வாங்க. இதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச் சூர்யா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தார் மகேஷ் பாபு அவருடைய படத்தில். அந்த படம் வந்து அந்த படம் ஸ்பைடர் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து எச் சூர்யா வந்து டெத்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். செத்துட்டானா அப்படின்னு. ஸோ அந்த சாவு, அந்த அழுகிற சத்தம், அது என் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் விஷயம். அவர் அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பேர் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டடில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கேமை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. லைவாக என்ன நடக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க அந்த டாஸ்க் அக்செப்ட் பண்ணுவாங்களா, அக்செப்ட் பண்ணால் இது என்ன வரும் அப்படின்னு அந்த மாதிரி லைவாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் இது. அதாவது எப்படின்னா, எப்படி சொல்கிறது, இப்போ யூடியூப் அப்படிங்கிறது நம்ம ஒரு நார்மலாக வெப்சைட் போனோன்னா வருது. அது மாதிரி இது வந்து ஒரு பிளாக் சேனல் மாதிரி. அது வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கான சப்ஸ்கிரைபர், அதுக்கான அந்த சேனலை எப்படி லாகின் பண்ணி பார்க்குறது எல்லாமே வேற மாதிரி ஒரு கேம். அந்த கேமில் வந்து இன்டர்நெட்டை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அந்த படத்தில் காமிக்கக்கூடிய கதை. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள எப்படி தகராறு வரும், எப்படி இந்த டாஸ்க்கை முடிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து ஹஸ்பண்ட் ஜெயிச்சிட்டா ஒய்ஃபுக்கு வரும், ஒய்ஃப் ஜெயிச்சிட்டா ஹஸ்பண்டுக்கு வரும். பட் அந்த ஜெயிக்கிறதுக்காக என்ன மாதிரியான பொய்யை சொன்னாங்க, எப்படிப்பட்ட விஷயத்த சொன்னாங்க, அதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாஸ்ட்டை புரட்டி பார்க்கறது அப்படிங்கிறது. இந்த பாஸ்ட்டை புரட்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ரொம்ப அருமையாக இந்த கதையை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் எதை வந்து காசாக்குறாங்க, இன்னைக்கு எது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப வைரலாக வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒருத்தருடைய எமோஷன், ஒருத்தருடைய கவலைகள், ஒருத்தருடைய கஷ்டம்,
அதெல்லாம் பார்த்து எல்லாரும் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பாருங்க பாரு இது பாரு இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாரு, ஐயோ பாரு இதை தான் பார்க்கணும் தவிர பாசிட்டிவான சில விஷயங்களை நிறைய பேர் பார்க்க தவறிடுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் உணர்த்திருக்கிறாங்க. எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் ரிவ்யூஸு, வைரல் கண்டென்ட்டு. படத்தில் ஒரு சீனில் வந்து ரூஃப் டாப் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணியிருப்பார். இந்த ரூஃப் டாப் சேலஞ்சுனா நல்லா தொங்கிட்டு இருக்கிறது, மாடியில் போய் டேங்கில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இதை அப்படியே படத்திலே காமிச்சிடும், பார்த்தியா நம்ம ரூஃப் டாப் சேலஞ்சை பார்த்து ஒருத்தன் பார்த்து காலை உடைச்சிட்டான், அதை வேறு ஃபோட்டோ போட்டுருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னா சோஷியல் மீடியா வந்து இட் டேக்ஸ் ஓவர் அவர் ஓன் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது அந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய அந்த வாழ்க்கையை, இனிமையான ஒரு வாழ்க்கையை, ஒரு ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கையை, சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை, மனிதர்களோடு பேசுகிற அந்த வாழ்க்கையை, நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த வாழ்க்கையை இந்த சோஷியல் மீடியாங்கிற அந்த ஹப் வந்து நம்மளை அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளேல சொல்லியிருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் திக் 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 காட்சிகள் தான், அடுத்தடுத்து ஒரே ட்விஸ்ட் தான். அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது கடைசியில் நடக்காது, எது நம்ம நினைக்கவே மாட்டோமோ அது நடக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஒரு ஸ்க்ரீன் பிளேல அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எப்பவுமே சினிமாவில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு அதுதான் வேணும், அந்த ட்விஸ்ட் தெரியக்கூடாது, அந்த டேர்ன்ஸ் தெரியக்கூடாது, வாவ் இப்படியா அப்படின்னு ஒரு விஷயம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த படம் ஃபுல்லாகவே நிறையா பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமாக அதை வந்து திரைக்கதை அமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கலையரசன் அந்த ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கலையரசன் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பார். கலையரசன் வந்து ஆக்சுவலாக என்னன்னா நிறைய படங்களில் வந்து அவருக்கான அந்த கதாபாத்திரம், அதாவது ஒரு கதாநாயகனாக மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகனுக்குன்னு ஒரு கதாபாத்திரம், அவருக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின்ஸ் அண்ட் இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டில் வந்து பிரேம், அதுக்கப்புறம் வந்து பெசனர் ரவி, அதுக்கப்புறம் வந்து நம்முடைய வித்யா போர்ஜியா, இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப செலக்டிவ் கேரக்டர்ஸ் தான். இந்த படம் இன்னும் சொல்ல போனால் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா இது வந்து ரொம்ப செலக்டிவான கேரக்டர்ஸ், ஒரு 5-6 கேரக்டர் மேலே படத்தில் வந்து பெருசாக கிடையாது. படத்தில் வெளியில் போய் எங்கேயுமே ஷார்ட் கிடையாது, ஒரே ஒரு வீட்டுக்குள்ள படத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கதை ரொம்ப புதுமையாக எடுக்கப்பட்ட கதை. ட்ரெண்டிங், உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டிங்கான படம் தான். எல்லாரும் தியேட்டரில் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சோசியல் மீடியா மட்டுமே நமது வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எஸ், இப்போ என்னடா இவ்வளோ தூரம் நீ வீடியோ பண்ணுறிய, இதுவும் சோசியல் மீடியா தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் சும்மா கூட காதில் அப்படியே போட்டு கேட்டுக்கிட்டே போங்க. அந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை கவனிங்க, அன்றாட தொழில்களை கவனிங்க, உங்களுடைய குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறையா அவங்களோட பேசுங்க, அவங்களுக்கு நிறையா வந்து அவங்களுடைய விளையாட்டில் பங்கேற்றுக் கொள்ளுங்க, படிக்கிறதுல பங்கேற்றுக் கொள்ளுங்க. இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ட்ரெண்டிங்.